இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொதுக்காலத்தின் 22ஆம் ஞாயிறு மறையுரையை கேட்க இருக்கின்றீர்கள். இயேசுவை பின்பற்றுவது கடினமாகும் போது என்ன செய்யலாம்? உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றுவது கடினமா என்பது போன்ற சிந்தனைகளை உள்வாங்கி இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டத்திலாவது ஒவ்வொருவரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது? ஒரு உறவு முறிந்து போகும் பொழுது நாம் இந்த கேள்வியை கேட்கிறோம். நாம் அன்பு செய்த ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது இத்தகைய கேள்வியை கேட்கிறோம். குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது இத்தகைய கேள்வியை கேட்கிறோம். நாம் திட்டமிட்ட காரியங்கள் தோல்வியடையும் பொழுதும் கேட்கிறோம். நாம் மனதார இறைவனிடம் வேண்டியும் நம்முடைய நிலைமை மாறாத போது இதே கேள்வியை எழுப்புகிறோம். சில நேரங்களிலே இறைவனிடமே நாம் இந்த கேள்வி எழுப்புகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற முயற்சி செய்கிறேன், அப்படி இருக்க என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? இன்றைய நற்செய்தி இந்த கேள்விகளுக்கு மிகவும் நேர்மையான ஒரு நல்ல பதிலை நமக்கு தருகிறது. இயேசு நம்மை பின்பற்றுகிற சீடர்களுக்கு, அதாவது இயேசு தம்மை பின்பற்றுகிற சீடர்களுக்கு சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை வாக்குறுதி அளிக்கவில்லை. மாறாக அவர் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். இவை எளிதான வார்த்தைகள் அல்ல, ஆனால் இவை மிகவும் ஆழமான உண்மையான வார்த்தைகள். ஆழமான ஒரு விஷயத்தையும் உண்மையை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றன. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவை இல்லாத வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவோடு சேர்ந்து சிலுவையை சுமக்கும் வாழ்க்கை. இன்றைய நற்செய்தியிலே பேதுருவை பாருங்கள். சற்று முன்புதான் பேதுரு இயேசுவை பற்றி மிகப்பெரிய ஒரு விசுவாச அறிக்கையை செய்திருந்தார். நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று அவர் அறிவிக்கிறார். அது பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இயேசுவால பாராட்டப்படுறாரு. இயேசு யார் என்பதையும் அவர் அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். ஆகவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆனால் அதன் பிறகு இயேசு என்ன செய்கிறாரு? தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறார். அவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், கொல்லப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழப்பட வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய பாடுகளை சொல்லுகிறார். இதை கேட்ட பேதுருவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு என்ன பண்றாரு? இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு வரக்கூடாது, ஏன்னா நாங்கள் உம்மை வேற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயேசுவுக்கு சொல்றாரு. பேதுரு இயேசுவை அன்பு செய்தார், ஆனால் அவர் விரும்பியது துன்பமில்லாத மெஸ்ஸியா, அதாவது அகில உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆக பேதுரு ஆசைப்பட்டது சிலுவை இல்லாத மகிமை, தியாகம் இல்லாத வெற்றி, பாடுகள் இல்லாத மீட்பு. அதனால்தான் இயேசு அவரை கடுமையாக கண்டிக்கிறார். அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுகிறார். அதாவது பேதுருவை அவர் சொல்லவில்லை, மாறாக பேருடைய எண்ணங்களை, அவருடைய சிந்தனைகளை என்ன சொல்லுகிறார்? அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு இவ்வளவு கடுமையாக பேசுகிறார்? ஏனென்றால் பேதுரு அறியாமையிலேயே இயேசுவின் மீட்பு பணியை தடுக்க முயற்சி செய்கிறார். பேதுருவின் பிரச்சனை இயேசுவை அன்பு செய்யாதது அல்ல. அவருடைய பிரச்சனை என்னவென்றால், கடவுளுடைய அன்பு எதை எதிர்பார்க்கிறது என்பதை அவர் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனையும் சில நேரங்களில் இதுதான். நாம் இறைவனை அன்பு செய்கிறோம், ஜெபிக்கிறோம், திருப்பலில் பங்கேற்கிறோம், நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய மனதுக்குள் ஒரு எண்ணம் இருக்கிறது. நான் இறைவனுக்கு உண்மையாக இருந்தால் என் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக தான் நடக்க வேண்டும். இந்த நற்செய்தி நமக்கு சொல்வது என்ன? அது அப்படி அல்ல, அப்படி இருக்க அவசியம் இல்லை. சில நேரங்களில் இறைவனுக்கு உண்மையாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கலாம். ஒரு கணவன் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் திருமண உறுதிமொழிக்கு உண்மையாக இருக்க தேர்ந்தெடுக்கலாம். ஒரு மனைவி உண்மையாக காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு பெற்றோர் தங்களுடைய குழந்தை மிகவும் கடினமாக இருந்தாலும் பொறுமையுடன் தொடர்ந்து அன்பு செய்யலாம். ஒரு இளைஞன் நண்பர்கள் எல்லாரும் தவறான காரியத்தை செய்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நிற்கலாம். ஒரு குரு தனிமையையோ சோர்வையோ அனுபவித்தாலும் தன்னுடைய வளைப்புக்கு உண்மையாக தொடர்ந்து பணியாற்றலாம். ஒருவர் பொய் சொன்னால் எளிதாக தப்பிக்க முடியும் என்றாலும் உண்மையை பேச தேர்ந்தெடுக்கலாம்.
மன்னிப்பு கேட்காத ஒருவரையும் நாம் மன்னிக்கலாம். இவை எல்லாமே எப்போதும் சௌகரியமான முடிவுகள் அல்ல. ஆனால் இவைகளில் சிலுவையின் அனுபவம் இருக்கிறது. அதனால் தான் இயேசு கூறுகிறார், உன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்று. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நம்முடைய சிலுவை என்றால் என்ன? இயேசு நமக்கு துன்பத்தை தேடிக்கொள்ள சொல்லவில்லை. கிறிஸ்தவம் என்ற பெயரில் ஒருவர் துன்புறுத்தப்படுவதையும் அநீதிக்கு உள்ளாவதையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருச்சபை கற்பிப்பதில்லை. ஒருவர் வன்முறையாலும் துன்பத்தாலும் பாதிக்கப்படுகிறார் என்றால் பாதுகாப்பை தேடுவதும் உரிய உதவியை நாடுவதும் சிலுவையை மறுப்பதல்ல. எல்லா துன்பங்களும் சிலுவை அல்ல. கிறிஸ்தவ சிலுவை என்பது உண்மை, அன்பு, நன்மை, நீதி, இறைவன் விருப்பம் ஆகியவற்றில் நிலைத்திருக்கும் போது நாம் ஏற்றுக்கொள்ளும் துன்பம்தான் அந்த துன்பம். சில துன்பங்களை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் அன்புக்காக நாம் சில தியாகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் சிலுவை. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்தை வெறும் உணர்ச்சிகள் மட்டுமே ஒன்றாக வைத்திருக்க முடியாது. உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். சில நாட்களில் கணவன் மனைவி மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். சில நாட்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். சில நேரங்களில் மகிழ்ச்சி இருக்கும், சில நேரங்களில் ஏமாற்றம் இருக்கும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நினைத்து பெருமைப்படும் தருணங்கள் இருக்கும். சில நேரங்களில் அதே பிள்ளைகளை பற்றி ஆழமாக கவலைப்படும் தருணங்கள் இருக்கும். அப்படி என்றால் ஒரு குடும்பத்தை உண்மையில் தாங்குவது என்ன? உணர்ச்சி மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு. இது கடினமாக இருந்தாலும் நாம் அன்பு செய்வதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லும் முடிவு, அதான் சிலுவை. மன்னிப்பது சிலுவையாக இருக்கலாம், பொறுமையாக இருப்பது சிலுவையாக இருக்கலாம், மற்றவர் பேசுவதை கேட்பது சிலுவையாக இருக்கலாம், நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று சொல்வதும் சிலுவையாக இருக்கலாம், மற்றவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வது சிலுவையாக இருக்கலாம், நம்முடைய அகந்தை விட்டுக் கொடுப்பது சிலுவையாக இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய சிலுவை பிரச்சனை அல்ல, நம்முடைய அகந்தை தான். நாம் சொல்லுகிறோம், நான் தான் ஏன் முதல் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் ஏன் முதல்ல மன்னிப்பு கேட்கணும்? அவங்க என்னிடம் கேட்கட்டும், நான் இந்த தவறும் செய்யலை, முதல்ல அவர்கள் மாறட்டும். இப்படியே நாம் பிடிவாதமாக இருந்தால் உறவு தொடர்ந்து காயமடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு நம்மிடம் வேறு ஒன்றை கேட்கிறார். உன் உறவை மீண்டும் காப்பாற்றுவதற்காக உன் அகந்தை விட்டுக் கொடுக்க தயாரா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் ஒரு அழகான அறிவுரை சொல்கிறார். இந்த உலகின் போக்கிற்கு ஏற்ப உங்களை அமைத்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படுவதால் மாற்றமடையுங்கள். இதன் பொருள் என்ன? எது நல்லது எது தீமை என்று உலகம் தீர்மானிக்க விடாதீர்கள். உலகம் நம்மிடம் பலவற்றை கூறுகிறது. முதலில் உன்னை பார்த்துக்கொள், உன் பெயரையும் புகழையும் பாதுகாத்துக்கொள், உன்னை காயப்படுத்தியவரை பழிவாங்கு, மன்னிக்காதே, நீ பலவீனமானவன் என்று யாரும் நினைக்கக்கூடாது, அவர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்களோ அதே போல் நீயும் அவர்களை நடத்து. இப்படி உலகம் நம்மிடம் கூறுகிறது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? உன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்று. உலகம் சொல்கிறது உன்னை காப்பாற்றிக்கொள். இயேசு சொல்கிறார் உன்னையே கொடு. உலகம் சொல்கிறது உன் அகந்தையை பாதுகாத்துக்கொள். இயேசு சொல்கிறார் உன்னையே மறுத்துக்கொள். உலகம் சொல்கிறது பழிவாங்கு. இயேசு சொல்கிறார் மன்னி. உலகம் சொல்கிறது உனக்கு என்ன கிடைக்கும் என்று பார். இயேசு சொல்கிறார் அன்பு செய். இதனால் தான் இயேசுவை பின்பற்றுவது எப்போதும் எளிதான ஒன்றல்ல. இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியாவின் மனநிலையும் நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய வார்த்தை அறிவித்ததற்காக அவர் பல துன்பங்களை அனுபவிக்கிறார். அவர் சோர்ந்து போகிறார். ஒரு கட்டத்தில் இனி நான் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு செல்கிறார். ஆனால் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் எரியும் நெருப்பை போல் இருந்தது. எரேமியா ஒரு ஆழமான உண்மையை கண்டுபிடிக்கிறார். இறைவன் தன்னுடைய உள்ளத்தில் வைத்த உண்மையிலிருந்து அவரால் ஓட முடியவில்லை. அன்பானவர்களே, உண்மையான விசுவாசத்திலும் இதுதான் நடக்கிறது. சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகலாம், சில நேரங்களில் விரக்தி அடையலாம், சில நேரங்களிலே ஆண்டவரே இனிமேல் என்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் வரும், தொடர்ந்து செல். சோர்ந்து போன ஒரு தாய் குடும்பத்தை தொடர்ந்து கவனிக்கிறார். கஷ்டப்படும் ஒரு தந்தை குடும்பத்திற்காக தொடர்ந்து உழைக்கிறார். தோல்வியடைந்த ஒரு இளைஞன் மீண்டும் எழுந்து முயற்சி செய்கிறார். சோர்வடைந்த ஒரு குரு தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்கிறார். காயப்படுத்தப்பட்ட ஒருவர் இருந்தாலும் மன்னிக்க தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் இறைவனின் மறைமுகமான வலிமை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மிடம் மிகவும் தீவிரமான ஒரு கேள்வியை கேட்கிறார். உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் ஒருவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் பலவற்றை அடையலாம். பணம், பதவி, கல்வி,
அங்கீகாரம், வெற்றி, புகழ், மற்றவர்கள் பாராட்டு. ஆனால் இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்ட போது நம்முடைய உள்ளார்ந்த அமைதி இழந்து விட்டால் என்ன பயன்? வெற்றியை பெற்றுக்கொண்டு குடும்பத்தை இழந்து விட்டால் என்ன பயன்? பணத்தை பெற்றுக்கொண்டு நேர்மை இழந்து விட்டால் என்ன பயன்? புகழை பெற்றுக்கொண்டு நம்முடைய உண்மையான தன்மை இழந்து விட்டால் என்ன பயன்? உலகம் முழுவதையும் பெற்றுக்கொண்டு இறைவனை இழந்து விட்டால் என்ன பயன்? இயேசு கேட்கிறார், அதனால் என்ன பயன்? வெளியில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உள்ளத்தில் எல்லாவற்றையும் இழப்பதில் எந்த பயனும் இல்லை. இன்று இயேசு நம்ம ஒவ்வொருடம் கேட்கலாம், இப்பொழுது நீ சுமந்து கொண்டிருக்கும் சிலுவை என்ன? ஒருவேளை அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை அது ஒரு கடினமான உறவாக இருக்கலாம், ஒருவேளை அது தனிமையாக இருக்கலாம், நாம் விரும்பாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு தியாகமாக இருக்கலாம், ஒருவரை மன்னிக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம், நம்மையே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்கலாம், சோர்வாக இருந்தாலும் நல்ல காரியத்தை தொடர்ந்து உண்மையாக இருக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம். உங்களுடைய சிலுவை எதுவாக இருந்தாலும் இயேசு நீ தனியாக அதை சுமந்து கொள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், என்னை பின்பற்று. இதுதான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. ஒரு கிறிஸ்தவர் சிலுவையை தனியாக சுமப்பதில்லை, கிறிஸ்து நம்மோடு நடக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகும்போது அவர் உங்களோடு நடக்கிறார். நீங்கள் அழும்போது அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் விழும்போது அவர் உங்களை தூக்குகிறார். உங்களுக்கு எதுவும் புரியாத போது அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. மிக முக்கியமாக சிலுவை முடிவு அல்ல. இயேசு தாம் உயிர்த்தெழுவேன் என்று கூறுகிறார். அதன் பொருள், சிலுவைக்கு பிறகு உயிர்த்தெழுதல் உண்டு, புனித வெள்ளிக்கு பிறகு ஈஸ்டர் உண்டு, இருளுக்கு பிறகு ஒளி உண்டு, மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டு, தியாகத்திற்கு பிறகு கனிவும் உண்டு. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த சிலுவையை எம் வாழ்க்கையிலிருந்து எப்போது அகற்றுவீர் என்று மட்டும் கேட்பதற்கு பதிலாக சில நேரங்களில் இப்படி கேட்கலாம், ஆண்டவரே இந்த சிலுவையின் வழியாக எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவதென்ன? இதன் வழியாக நான் எப்படி இன்னும் அன்பான மனிதராக மாறலாம்? நான் எப்படி இன்னும் பொறுமையானவனாக மாறலாம்? நான் எப்படி இன்னும் இரக்கமுள்ளவனாக மாறலாம்? நான் எப்படி இன்னும் வலிமையானவனாக மாறலாம்? நான் எப்படி இன்னும் உம்மை போன்றவனாக மாறலாம்? ஏனென்றால் சில நேரங்களில் இறைவன் உடனடியாக சிலுவையை அகற்றுவதில்லை. அதற்கு பதிலாக அந்த சிலுவையை சுமக்கும் மனிதரை அவர் மாற்றுகிறார். அதான் இறையர்களின் அற்புதம். பிரச்சனை உடனடியாக மறைந்து போகாமல் இருக்கலாம். நம்மை துன்புறுத்தும் மனிதர் உடனடியாக மாறாமல் இருக்கலாம். நிலைமை உடனடியாக எளிதாகாமல் இருக்கலாம். ஆனால் நாம் மாற வேண்டும். நம்முடைய இதயம் வலிமை பெற வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஆழமடைய வேண்டும். நம்முடைய அன்பு முதிர்ச்சி அடைய வேண்டும். இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழமாக முடியும், அதிகமாக முடியும். ஒரு நாள் நாம் பின்னோக்கி பார்த்து செல்லலாம். அது என் வாழ்க்கையின் மிகவும் கடினமான காலமாக இருந்தது, ஆனால் அந்த காலம்தான் என்னை இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தது என்று நாம் உணர முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு நமக்கு சிலுவைகள் இல்லாத வாழ்க்கையை வாக்குறுதி அளிக்கவில்லை. அதைவிட பெரிய ஒன்றை அவர் வாக்குறுதி அளிக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், உன்னோடு நடப்பேன். எனவே சிலுவைக்கு நாம் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் ஓடிவிட வேண்டாம். வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாகிவிட்டது என்பதற்காக உடனே கைவிட வேண்டாம். நாம் சுமக்க வேண்டியதை விசுவாசத்தோடு சுமப்போம். அன்பு செய்வது கடினமாக இருக்கும் போதும் அன்பு செய்வோம். மன்னிப்பது கடினமாக இருக்கும் போதும் மன்னிப்போம். உண்மையாக இருப்பது கடினமாக இருக்கும் போது உண்மையாக இருப்போம். நிலைத்திருப்பது கடினமாக இருக்கும் போதும் இறைவனுக்கு உண்மையாக இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் சுமக்கும் எந்த சிலுவையும் அர்த்தமற்றதல்ல. ஏனென்றால் நமக்கு முன்பாக சிலுவையை சுமந்து அதே கிறிஸ்துவே மரணத்தை வென்று உயிர் தெழுந்த ஆண்டவர். எனவே சிலுவை மிகவும் கனமாக தோன்றும் போது ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பதற்கு பதிலாக இயேசுவை பார்த்து நாம் சொல்வோம், ஆண்டவரே என்னோடு நடந்து வாரும். சிலுவை கனமாக இருந்தாலும் அவர் நம்மோடு இருந்தால் நாம் தொடர்ந்து நடக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவோடு நாம் சுமக்கும் சிலுவை உயிர்த்தெழுதலுக்கு செல்லும் பாதையாக மாறுகிறது. சிலுவைக்கு பிறகு உயிர்த்தெழுதல், துன்பத்திற்கு பிறகு மகிழ்ச்சி, இருளுக்கு பிறகு ஒளி, மரணத்திற்கு பிறகு வாழ்வு. ஆகவே இன்று நாம் அனைவரும் நம் உள்ளத்தில் ஒரு சிறிய ஜெபத்தை சொல்வோம். ஆண்டவரே, என் சிலுவையை அகற்றிவிட வேண்டும் மட்டும் நான் கேட்கவில்லை. அதை சுமக்க தேவையான அருளை தாரும். என் சிலுவையின் வழியாக என்னை மாற்றும். நான் சோர்ந்து போகும்போது என்னோடு நடந்து வாரும். நான் விழும்போது என்னை தூக்கிவிடும். நான் துன்பப்படும் போது என்னை தேற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு செல்லும் பாதையில் என்னை வழிநடத்தும். ஆமென்.